உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்தின் நிலைமைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர துவங்குகின்றோம். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல ஒரு ஓட்டத்தை போல அல்ல. இந்த கடைசி கால ஓட்டத்தில் எந்த விதமான மனிதன் சரியான விதத்திலே ஓடி தன்னுடைய இலக்கை எட்டுகிறானோ அவனே அன்று மற்ற எந்த மனிதனும் அதனுடைய பரிபூர்ணமான நிலைகளை எட்டுகிறது என்பது இயலாது. மட்டுமல்லாமல் இந்த கடைசி கால ஓட்டத்தில் அநேக விதமான போராட்டங்கள் நமக்கு எதிராக காணப்படக்கூடியதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும். இந்த போராட்டம் சாதாரணமாக நம்முடைய மாம்சீக கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக அல்ல. இது நம்முடைய ஆவிக்கு விரோதமாக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மனிதனால் மட்டும்தான் இந்த போராட்டத்தினுடைய நிலைகளை கற்று உணர முடியும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் அறிந்து கொண்டு ஆரம்பித்திருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த கடைசி காலத்தில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த அனுபவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் வருகின்ற ஒவ்வொரு யுத்தத்தையும் அவன் எளிதாக இனம் கண்டு அவைகளுக்கு விரோதமான கிரியைகள் யாவற்றையும் செய்து பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை மட்டுமல்லாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே பூர்ணமான வெற்றியின் நிலைகளை எட்டும் ஒரு மனிதனாக அவன் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் மறுரூபத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். மறுரூபம் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தான தெளிவான புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் பெற்ற ஒரு மக்களாக நாம் மாற்றமடைய ஆரம்பிக்கின்றோம். நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் மாம்சீகமான அநேக விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய தன்மை, இவைகளை தாண்டி ஆவிக்குரிய விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் நமக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு சாதகமாக வரக்கூடிய அநேக விதமான நிலைகளை ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். இது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் தான், அல்லது மறுரூபத்தினுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்மை சுற்றிலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்பட முடியும். மட்டுமல்லாமல் இந்த ஆவிக்குரிய மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய இதில் தான் சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளும் வித்துக்களும் சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான போராட்டத்துக்குரிய அறிகுறியும் காணப்படக்கூடியதாக விளங்குகிறதுனால இவைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த இடத்திலே சாத்தான் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்த போகின்றான், எனக்கு எதிராக என்ன ஆயுதங்களை அவன் உபயோகப்படுத்த போகிறான் என்கிறதை பற்றிதான தெளிவான அறிவு பெற்ற ஒரு மக்களாக நாம் மாற்றம் அடைய முடியுமே தவிர மற்றபடி இந்த நிலைகள் நாம் அறியப்படாத ஒன்றாக இருக்கிறது உண்டானால் சாத்தானால் வரக்கூடிய எந்த விதமான போராட்டங்களையும் எதிர்த்து நிற்க நம்மால் ஆகிறது இல்லை. இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் ஆவி மேலெழும்பி மாம்சம் உள் அடங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான நிலைகளை கண்கூடாக நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மறுரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒரே வரியில் நான் விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் மாம்சம் நீங்கி அல்லது மாம்சம் அடங்கி ஆவியின் சரீரம் மேலெழும்பக்கூடிய ஒரு நிலை
இந்த நிலைக்கு பெயர் தான் மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். மறுரூபத்தில் பல நிலைகளை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதில் ஒரு நிலையாக நாம் பார்த்தோம், நம்முடைய சிந்தனையிலே ஏற்படக்கூடிய மறுரூபம். இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய சாயலிலே ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு மறுரூபத்தினுடைய அனுபவம். இந்த சாயல் இதே ரீதியாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இதனால் எந்த நிலைகளையும் உங்களாலும் என்னாலும் எளிதான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த சாயலில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தால் மட்டும்தான், இந்த ரூபத்தினுடைய தன்மைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த ராக்கெட்டில் போகக்கூடிய அநேக விதமான பயணிக்கக்கூடிய மக்கள், அவங்க இந்த சாதாரணமான ஆடைகளை அணியக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, இந்த பூமியை தாண்டி வேறு அந்த கிரகத்தை நோக்கி அவர்கள் கடந்து போக வேண்டும் என்றால் அதற்கு சில உருமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அவங்களுடைய சரீரம் அதுதான் என்றாலும் கூட அவருடைய அந்த உடல் ரீதியாக அநேக விதமான அவங்களுடைய ட்ரெஸ் ரீதியாக மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆக்சிஜன் இல்லாத இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆக்சிஜனை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்காக அந்த ட்ரெஸ்ஸிலேயே அவைகளெல்லாம் பொதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஆவிக்குரிய மண்டலத்தை அறிய வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய சாயலிலே ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம். இந்த சாயல் மாற்றம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நான் காண்கிறது என்ன என்கிறதை நான் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். மற்றபடி இந்த அறிவிலே ஒரு மாற்றம் வராதிருக்கிறது உண்டானால், என் சாயலிலே ஒரு மாற்றம் வராதிருக்கிறது உண்டானால், நான் காண்கிறது என்ன என்கிறதை என்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து உணர முடிகிறது இல்லை. இப்போ இந்த சாயலில் வர வேண்டிய ஒரு மாற்றத்தின் அனுபவங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் இதற்கு ஒத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், சாயலிலே ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். இவ்வளவு நாள் வரைக்கும் மண்ணுக்குரிய சாயலிலே காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். ஆனால் இப்பொழுது வானவருக்குரிய ஒரு சாயல் அல்லது வானத்துக்குரிய ஒரு மேனி, இந்த வானத்துக்குரிய ஒரு மேனியாக நம்முடைய மேனியினுடைய நிலைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் வானத்துக்குரிய ஒவ்வொரு விதமான நிலைகளை கண்கூடாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மற்றபடி வானத்துக்குரிய எந்த விஷயமும் நம்முடைய வாழ்க்கையிலே அறிவிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், மண்ணாக காணப்படக்கூடிய இந்த மனுஷனுடைய மனதிலே அவைகளை விளங்கிக் கொள்கிறது கடினம். இந்த வானவருக்குரிய சாயல் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் வானத்துக்குரிய சட்டதிட்டங்களை நாம் புரிந்து கொள்கின்றோம். வானத்துக்குரிய ஒவ்வொரு இயக்கமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். வானத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களை தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக இந்த உலகத்தை தாண்டி ஆண்டவராகிய தேவன் எதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றார், இவைகளெல்லாம் எதற்காக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இவைகளின் மூலமாய் என்னென்ன விதமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தர முடியும், இவைகள் எல்லாவற்றையும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே மண்ணுக்குரிய சாயல் அகற்றப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போய் விண்ணுக்குரிய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த வானவருக்குரிய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு நிலைகளை நாம் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் சாயலிலே வர வேண்டிய ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டமான காரியங்களையும் தேவனுடைய பரிபூர்ணமான வெளிப்பாடுகளையும் தெளிவான விதத்தில் ஆவிக்குரிய அறிவினால் நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை மெய்யாகவே கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இந்த தேவனுடைய சாயல் அல்லது வானத்துக்குரிய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நிலைகளை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசேயர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்வதுன்னு பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இவனுக்கு பேர் என்ன அப்படின்னா முந்தைய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் எல்லா விதமான பழைய மனிதனுடைய நிலைகள் களையப்பட்டு புதிய மனிதனுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கத்தின் ஊடாக கடந்து வர துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த பழைய மனுஷனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளும் அநேக விதமான உலக ரீதியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றது.
அது இந்த உலகத்தினாலே பழக்குவிக்கப்படக்கூடியதாக விளங்கக்கூடியதாக காணப்படுகிறதுனால உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆழமான அறிவு பெற்றதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த ஆழமான அனுபவமும் ஆழமான அறிவும் ஆவிக்குரிய நிலைகளை ஒரு நாளும் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன சொல்கின்றார் ஆண்டவர்? இந்த பழைய மனுஷனுடைய நிலைகள் எல்லாம் களையப்பட ஆரம்பித்தால்தான் புதுமை அங்கே உள்ளே வருகிறதற்கு இடம் உண்டாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக ஆரம்பித்தால்தான் புதிய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க துவங்குகின்றார். இந்த ரெண்டு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே காணப்படுகிறது உண்டானால், பழமையும் புதுமையும் உள்ளே வர வேண்டும் என்று விருப்பப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகள் ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது சாத்தியமற்ற ஒன்று. ஏன்னா வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. யாராகிலும் ஒருவனை அவன் நேசித்து மற்றொரு மனிதனை அவன் பகைக்க துவங்க ஆரம்பித்து விடுவான். அப்ப ரெண்டு நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிரிக்கிறது முடியாது. ஒன்று பழமையிலே நம்ம வாழணும், இல்லை என்றால் புதுமையான நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். பழமை உருவழிய ஆரம்பித்தால் மட்டும்தான் புதிய நிலைகளுக்கு அங்கே இடம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய மனுஷனுக்குரிய நிலைகள் என்றால் என்ன என்கிறதை பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வர வேண்டியது அவசியம். அதுக்கு முன்னால இந்த பழைய மனுஷனுடைய நிலைகள் ஏன் ஒளிந்து போக வேண்டும், இவன் உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறான் என்பதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லும் நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதுல 4வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷனுடைய முக்கியமான சுபாவம் என்ன அப்படின்னா, மோசம் போக்கும் இச்சைகள் நிறைந்தவன் இந்த பழைய மனுஷன். இவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் எதையாகிலும் ஆண்டவராகிய தேவன் வெறுக்கும்படிக்கு கர்த்தராகிய தேவன் பேசுகிறது உண்டானால் இவனால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுடைய ஒவ்வொரு விதமான அசைவும் ஒவ்வொரு விதமான விருப்பமும் மோசம் போக்கும் இச்சைகளை நோக்கி பயணிக்கக்கூடியதாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த மோசம் போக்கக்கூடிய இச்சைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் தேவன் எதிர்பார்க்கும் எந்த நிலைகளின் ஊடாக எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகாது. பல நேரங்களில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான பரிசுத்த ஜனங்கள் கூட தங்கள் வாழ்க்கையிலே பாவத்தின் அந்த இச்சைகளின் மேலே காணப்படக்கூடிய அலாதையான பிரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய அழைப்புக்குரிய காரியங்களை இழந்து போனதாக கர்த்தருடைய வசனத்தில் பார்க்க முடியும். அனனியா சப்ராளுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவர்கள் உலகத்தின் மேல் வைத்த அந்த அலாதியான அந்த பாசமும் அந்த இச்சையும் தான் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை இழக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்தது. ஆண்டவராகிய தேவனுடைய சீஷர்களில் ஒருவனாக காணப்பட்ட இந்த யூதாஸ் காரியோத்தும் கூட அந்த அளவற்ற பணத்தின் மேல் காணப்படக்கூடிய அந்த நாட்டத்தின் நிமித்தமாகத்தான் தேவனாகிய கர்த்தருடைய கிருபைகளை அவன் இழந்து ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே நின்று புறம்பாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். இன்னும் நான் யாரெல்லாம் சொல்ல முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஸ்திரீயின் மேல் காணப்படக்கூடிய அந்த அலாதியான இச்சையை நிமித்தமாக தேவன் தந்த அந்த மகா பெரிய உன்னதமான மேன்மையான அபிஷேகத்தை அவன் இழந்து போகக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தார். இன்னும் பல மக்களுடைய வாழ்க்கையில இந்த மோசம் போக்கக்கூடிய இச்சைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரால் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் தன்மைகளை அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட துவங்கினார்கள். அப்படின்னா கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த பழைய மனுஷன் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த நிலைகளிலே நின்று நான் காப்பாற்றப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின் ஊடாக போகிறது என்பது முடியாது. இந்த பழைய மனுஷன் அல்லது மோசம் போக்கும் இச்சைகளை உடைய அந்த மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் ஏதாகிலும் ஒரு கண்ணியிலே நான் சிக்குண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களில் நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சில இச்சிக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒட்டியிருக்கிறதை பார்க்கிறேன். சில விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில மீற முடியல. சில காரியங்களை இந்த ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளை இந்த காரியத்தின் மேலே காணப்படக்கூடிய அலாதியான விருப்பத்திலே நின்று நான் காப்பாற்றப்பட முடியும். இதை விலக்க என்னால் முடிகிறது இல்லை. பல விஷயங்களிலே நீங்களும் நானும் கட்டுண்ட ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். அப்பதான் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இச்சைன்னு சொன்னா நிறைய பேர் அநேக விதமான விபச்சாரம், வேசித்தனம் போல பெரிய பெரிய காரியங்களை பத்தி யோசிக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மை அறியாத ஒரு இச்சிக்கக்கூடிய ஒரு நிலை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் ஆசரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முறைமை என்ன அப்படின்னா பெட்ல படுத்திருக்கக்கூடிய இடத்தில் பெட் காஃபி அவருக்கு வர வேண்டும்.
ஒரு நாள் அந்த பெட் காஃபியை அவங்களுடைய மனைவியோ அவங்க அம்மாவை கொண்டு வந்து கொடுக்காம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கு அவருக்கு வரக்கூடிய கோபம் அலாதியான ஒரு கோபமாக இருக்கிறதை பார்க்கணும். மற்றபடி 100% நல்ல ஒரு மனுஷன், எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்படக்கூடியவர். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும் இந்த நிலைகளை மீற அவரால் முடியல. இந்த பெட் காஃபி இல்லை என்று சொன்னால் அவருக்கு வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்த அவரால் முடியாது. பல பேருடைய வாழ்க்கையில, சில பேருடைய வாழ்க்கையில இந்த நித்திரைக்குரிய தன்மை, இந்த தூங்கக்கூடிய ஒரு நிலை, இந்த தூங்கக்கூடிய நிலைகளில் யாராகிலும் ஒருவன் அந்த மனுஷனுக்கு முன்பதாக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் வரக்கூடிய கோபமும் எரிச்சலும் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். பல பேருடைய வாழ்க்கையில் இந்த இச்சிக்கப்படக்கூடிய நிலைகள் இன்றைக்கு வரைக்கும் சாகாதிருக்க ஆரம்பிக்கிறதுனால வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த பழைய மனுஷன் இன்னும் உள்ளே இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த இச்சைக்குரிய காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன விஷயத்தை நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது, ஏன் இந்த இச்சைகள் அவ்வளவு அருவருப்பானதாக காணப்படக்கூடியதாக விளங்குகிறது, ஏன் இந்த இச்சைக்குரிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை விட்டு புறம்பாக்க வேண்டும் என்கிறதை பற்றி தெளிவும் திட்டமும் தீர்க்கமாய் கர்த்தர் ஏன் பேச வேண்டும் என்றால், சில முக்கியமான நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியம், இச்சைகள் உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பழைய மனுஷனுக்குரிய இச்சைகள் உள்ளே இருக்கிறது உண்டானால் இது என்னென்ன விதமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ளப் போகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க்கு 4வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உள்ளே பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். முதல் காரியம், இச்சைகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும், அதாவது இந்த பழைய மனுஷனால் உருவாக்கப்படக்கூடிய இச்சைகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் கேட்கும் எந்த வசனமும் உங்கள் வாழ்க்கையிலே பயனை தருகிறது இல்லை. ஏனென்றால் இந்த இச்சையினுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வாசிக்கக்கூடிய, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய எல்லா வசனங்களையும் நெருக்கி பலன் இல்லாமல் செய்கிறது தான் இந்த இச்சையினுடைய பணி. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு காரியம், ஏதாகிலும் ஒரு விருப்பத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல, ஏதாகிலும் ஒரு காரியத்தை விட்டு விலக என்னால் முடியல, இந்த ஒரு காரியம் இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரியான விதத்தில் வாழ்க்கை வாழ முடியும். சில விஷயங்களில் நீங்களும் நானும் அடிமையாக காணப்படக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறத பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. அதே மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில், அதாவது சாப்பாட்டு விஷயத்தில் ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரே ஒரு குறைவு இருந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கோபம் வருகிறதை பார்க்க முடியும். உறக்க நேரத்தில் யாராகிலும் அந்த மனிதனை தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் அவ்வளவு டென்ஷன் வருகிறதை பார்க்க முடியும். காஃபி கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் சற்று நேரம் தாமதமாக்க அந்த காரியங்கள் யாவும் ஆக்கப்படுகிறது உண்டானால் அவ்வளவு கோபம் வருகிறதை பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சின்ன சின்ன இச்சைக்குரிய காரியங்கள். இவைகளை மீற நம்மளால முடியல, இவைகளை விட்டு விலக நம்மளால முடியல. இது இல்லை என்று சொன்னால் என்னால் இருக்க முடியாது. இந்த காஃபி இந்த நேரத்தில் குடிக்கவில்லை என்று சொன்னால் தலைவலி, அவ்வளவு பயங்கரமான தலைவலி. ஏனென்றால் நான் அதற்கு அடிமையாக இருக்கிறேன். இதை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது, பல விதமான இச்சைகள் உங்களை ஆளுகை செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. சில பேர் பேச்சில் இச்சைக்கக்கூடிய மக்கள், சில பேர் அநேக விதமான பொருளை ஆசையோடு கூட பார்க்கக்கூடிய மக்கள், ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றியதான அநேக விதமான யோசனைகள் அவருடைய வாழ்க்கையிலே அநேகம் இச்சைகளை தூண்டக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இந்த இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும், அது சின்னதோ பெரிதோ எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், முதல்ல இந்த இச்சையினுடைய முதல் பணி என்ன அப்படின்னா, தேவனுடைய வசனம் எப்போ உள்ள போய் விழுதோ அந்த வசனத்தை போய் நெருக்குகிறது தான் அதனுடைய முதல் பணி. நெருக்குகிறது மட்டுமல்ல, இந்த வசனத்தை பலன் கொடுக்க விடாமல் செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு வசனத்தை கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில விதைக்கிறார் அப்படின்னா, அதற்கேற்ற பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில பெறணும். ஒரு வசனத்தை ஆண்டவராகிய தேவன் ஏன் என்னோடு கூட பேசுகிறார் என்றால், அதனுடைய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு வசனமும் பலனற்ற வசனம் கிடையாது. ஒவ்வொரு வசனத்திற்கும் பின்பதாக 1000, 10,000 கோடி மடங்கான பலன்கள் உள்ளே பொதிக்கப்பட்டதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை ஒரு மனிதன் சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த வசனம் தரும் அநேக மேன்மையான காரியங்களை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றான். அவனுடைய சரீரத்திலே காணப்படும் குறைவுகளிலே நின்று விடுதலை, ஆவியிலே காணப்படும் கட்டுக்களிலே நின்று அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவிலே ஒரு புதிய ஒரு பரிமாணத்தின் நிலைகளை எட்டக்கூடிய ஒரு அனுபவம், இப்படி பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டதாகவே இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க உங்களை அறியாமல் கண் திறக்கப்படக்கூடிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள், அது சாதாரணமாக நீங்கள் இவைகளை பார்க்கக்கூடிய வரைக்கும் அது சாதாரணமானதுதான்.
ஆனால் அவைகளின் உள்ளான காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வளர்ச்சியை தருகிறது இந்த வசனத்தை சார்ந்த ஒரு அனுபவத்தின் மூலமாகவே வருகிறத பார்க்க முடியும். அப்ப இந்த வசனத்தினுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்காக முதல் காரியம் இந்த இச்சை என்ன செய்கிறது, வசனம் எங்கெங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்து வருகிறதோ, என்னுடைய வாழ்க்கையிலே யார் யார் மூலமாக எல்லாம் இந்த வசனம் வருகிறதோ, ஒருவேளை நான் பைபிளை வாசிக்கிறதுனால வசனம் உள்ள வரலாம், ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கறதுனால வசனம் உள்ள வரலாம், ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் வரக்கூடிய வசனங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். இப்படி அநேக விதமான, அதாவது இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதன் மூலமாய் இந்த கர்த்தருடைய வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்க முடியும். இப்படி பல விஷயங்கள்ல எந்த வழியிலே வசனம் உள்ளே வந்து விழ ஆரம்பித்தாலும் இந்த இச்சையினுடைய முதல் பணி என்ன அப்படின்னா, இது நேராக வசனத்திற்கு பக்கத்திலே கடந்து போய் வசனத்தை நெருக்கி அது தரக்கூடிய பலன்களை இழக்கும்படிக்காய் செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த பழைய மனுஷன் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாய் நிறைய விஷயத்தில் வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சப்பட்டும் தண்ணீரை குடிக்கக்கூடிய தேவனுக்கு பயன் இல்லாத ஒரு நிலத்தை போலவே நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கும். வசனம் எத்தனை வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பித்தாலும் ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அதே பழைய சுபாவம், அதே பழைய கோபம், அதே பழைய எரிச்சல், அதே ஆண்டவருக்கு விரோதமான அதே அநேக விதமான பழைய செயல்கள். இது என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகிறது இல்லை. கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வளர வளர எல்லா விதமான பாவத்தினுடைய சுவடுகளும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போகணும். அவன் வசனத்தை வாசிக்க வாசிக்க அவன் புது மனுஷனாக ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போகின்றான். ஆனால் அந்த மாற்றமே வராமல் நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நாளில் இருந்தது மாதிரி அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னாலே ஈஸியாக நான் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் எனக்குள் காணப்படும் பழைய மனுஷன் சாகலை. அவன் இச்சைகளை அதிகமாய் பிறப்பிக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த இச்சைகள் முதல் காரியம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நான் கேட்கக்கூடிய வசனம் அது எத்தனை வலிமை பெற்ற ஒரு வசனமாய் இருக்க ஆரம்பித்தால், ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் உரைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் கூட, நல்ல ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்க. சாலமோனோடு கூட கர்த்தராகிய தேவன் தரிசனமாகிய 2 முறை பேசுகின்றார். இப்ப கர்த்தர் நேரடியாக பேசக்கூடிய வார்த்தை சாலமோனுக்கு என்றாலும் கூட அந்த வார்த்தையை சாலமோனுடைய மனம் ஏற்க மனமற்றதாய் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இச்சைகள் அவன் வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த வசனத்தை நெருக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. நெருக்கி போட ஆரம்பிச்சதுனால தான் அந்த வசனம் பலன் கொடுக்க முடியாததாக அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பழைய அதே விதமான சுபாவங்களிலே காணப்படக்கூடிய சாலமோன் தேவனுக்கு விரோதியாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். கர்த்தரே 2 முறை பேச ஆரம்பித்தாலும் அந்த வசனங்கள் சாரமற்று போனதற்கு காரணம் என்ன? இது ஒருவேளை மனுஷனுடைய பிரசங்கத்தின் மூலமாய் வரக்கூடிய வசனமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் தேவனே 2 முறை தரிசனமாகி சாலமோனோடு கூட பேச ஆரம்பித்தாலும் அந்த வசனங்கள் பலன் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? கர்த்தர் பேசும்போது நம்ம பயந்துருவோம் இல்லையா? கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை நேருக்கு நேராக கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை பேசுகிறான் என்று சொன்னால் நம்மை அறியாத ஒரு அச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அது ஒரு இயல்பான ஒரு தன்மை தான். ஆனாலும் கூட கர்த்தர் 2 முறை தரிசனமாகி சாலமோனோடு கூட பேச ஆரம்பித்தாலும் அதற்கு ஏற்ற மாற்றம் சாலமோனுடைய வாழ்க்கையிலே வராமல் போவதற்கு என்ன காரணம்? வசனம் நெருக்கப்பட்டு போயிடுச்சு. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த இச்சைகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த இச்சைகளின் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான ஆவிக்குரிய மாற்றமும் வரவே வராது. ஆவிக்குரிய தன்மைகளை நீங்கள் வளரவே மாட்டீங்க. அதே மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு காரியம். முன்பு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எத்தனை விதமான தோல்வியோடு கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்களோ அதே தோல்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் இல்லை என்று சொன்னால் முதல் காரியம் உங்களை நீங்கள் பரீட்சித்து பார்க்க வேண்டியது அவசியம். என்ன பரீட்சித்து பார்க்க வேண்டும்? வேதம் சொல்கிறதை போல பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய எங்காகிலும் ஒட்டியிருக்கக்கூடிய இச்சைகள் உள்ளே இருக்கிறது உண்டானால் இது ஆவிக்குரிய வல்லமை வாய்ந்த சாரமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை கூட பலனை இழக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடும். ரொம்ப ஜாக்கிரதை. தேவனுடைய வசனங்கள் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு மனம் திரும்புதல், ஒரு புதிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய வசனம். இந்த வசனம் எல்லாம் சாரம் இழந்து போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். உள்ளே இச்சைகள் அல்லது பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் அது எத்தனை வலிமை பெற்ற வசனமாக அது ஒருவேளை நேருக்கு நேராக கர்த்தராகிய தேவனே கொடுக்கக்கூடிய வசனமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய இச்சைகள் எல்லாம் அவைகளை மெய்யாகவே நெருக்கி போட்டு பலன்களை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்கி நீங்கள் எப்பொழுதும் போல பழைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களைப் போலவே உங்களை அப்படி இருத்து நிறுத்துகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால இந்த இச்சிக்கக்கூடிய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். இரண்டாவது
ரெண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இச்சை வருகிறது உண்டானால் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி மாற்றமடைய ஆரம்பிக்கிறது, மட்டுமல்லாம இச்சை எனக்குள் இருக்கிறது என்பதை எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. எரேமியா 2வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன். வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மத வெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை நீ அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை, அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். அதுல ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? யாருக்கும் கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை, தன்னுடைய இச்சை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் தன்னுடைய மனம் போன போக்கின்படி கடந்து போக ஆரம்பித்து விடுவார். கர்த்தரே வந்து வார்த்தைகளை பேசினால் கூட அந்த வார்த்தைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருட்டாக நினைவு கூற மாட்டான். அந்த இச்சை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த காட்டுக்கழுதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி பாருங்க. வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மத வெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை நீ அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? யார் பேச ஆரம்பித்தாலும், யார் எத்தனை விதமான காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாலும், ஒருவேளை அதற்கு முன்பதாக சவுக்குகளையோ அல்லது அநேக விதமான குச்சிகளையோ பயன்படுத்தி அதை அடித்து திருத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைகளோடு கூட நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் அதன் ஆவலை தடுத்து நிறுத்த ஒருவனாலும் முடியாது. சில பேருடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா முதல் விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய ஓட்டம் இப்படித்தான் காணப்பட வேண்டும். அவன் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கணும். இதற்கு மிஞ்சி நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அநேக விதமான ஓட்டத்தின் ஊடாக போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவராகிய தேவன் பல விதமான சட்டதிட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய ஓட்டம் இப்படித்தான் இருக்கணும். அவன் கர்த்தராகிய தேவனை மட்டுமே பார்க்கக்கூடியவனாய் விளங்க வேண்டும். உலகத்திலே காணப்படும் எத்தனை ஆவல்கள், எத்தனை இச்சைகள், எத்தனை பாவத்தினுடைய நிலைகள் அவனுக்கு முன்பதாக தூண்டக்கூடிய அந்த காரியங்கள் யாவும் மெய்யாகவே உருவாக்கப்படக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தன்னுடைய மனதளவிலே கூட அவைகளை பற்றியதான யோசனை அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அவன் ஆண்டவராகிய தேவனுக்கென்றே வேறு பிரிக்கப்பட்டவன். ஆனா இந்த இச்சை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. நிறைய பேருடைய செய்தியை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த செய்தியில இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை பற்றி அறிவிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறத உங்களால் என்னாலும் பார்க்க முடியாது. அவர்கள் மனம் போன போக்கின்படியே பேசுவாங்க. பாவத்தை பற்றி தாராளமாய் பேச ஆரம்பிப்பாங்க. அநேக விதமான இடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகள் என்கிற பேர்ல நிறைய ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய பல அசுத்தமான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அசுத்தமான பாடல்களை பாட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா உள்ளே இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு சாகாது இருக்கக்கூடிய பழைய மனுஷனுடைய சுபாவம். இந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய கட்டுப்பாடுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அவனுடைய மனம் மெய்யாகவே ஆசைப்படுகிறது இல்லை. அவைகளை துறந்து தன் இஷ்டப்படியே ஓட வேண்டும் என்று விருப்பப்பட ஆரம்பிக்கின்றான். அவனாக ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றான். அவனாக ஒரு மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகின்றான். அவன் எதை விரும்புகிறானோ அந்த விருப்பத்திற்கு மாறாக யார் பேச ஆரம்பித்தாலும் அந்த விருப்பத்துக்குரிய காரியங்களுக்கு விரோதமாய் பேசப்படும் எல்லா நிலைகளையும் அவன் புறம்பாக்கி போட்டு தன் மனம் போன போக்கின்படியே நடக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில இந்த நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். வேதம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை அவங்க வந்து பின்பற்ற மாட்டாங்க. கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், பரிசுத்தம் தான் உன்னுடைய வாழ்க்கையுடைய பிரதான பங்காக இருக்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. ஆடை விஷயத்தில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. மற்றவர்களுக்கு இடங்களை தரக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்களும் நானும் செய்யக்கூடாது என்கிறது கர்த்தருடைய வேதம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நிலைகளை பாருங்க. ஆடை விஷயத்தை பற்றி எந்த அக்கறையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர்கள் இந்த உலகத்திலே காணப்படும் மக்களுக்கு ஒத்ததாக அநேக வாழ்க்கையினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தும்படிக்காக, யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக நாங்கள் மாற்றப்படும்படிக்காக இந்த உலகத்திலே காணப்படும் மக்களுக்கு ஏற்ற ஒரு வேஷத்தை நாங்கள் தரித்துக் கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோம். காரணம், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவராகிய தேவனுடைய சட்டத்திற்கு மிஞ்சி ஒரு அடி நீ எடுத்து வைக்க ஆரம்பித்தாலும் தேவனுடைய பார்வையிலே நின்று நீ தொலைந்து போனவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றாய்.
கர்த்தராகிய தேவன் உன்னை அறியவே மாட்டார். நீ ஆண்டவராகிய தேவனை விட்டு தூரமா போயிட்ட, எங்கேயோ போயிட்ட. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விதமான ஆசைகளும் பாசங்களும் பற்றுக்களும் ஆசாபாசங்களும் உன்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே ஈர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை நீ எங்கோ மெய்யாக தொலைத்து போட்டுட்ட. இனி கர்த்தராகிய தேவனுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. இந்த விஷயத்திலே கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? தன்னுடைய சுய இஷ்டத்தின்படியே இதுதான் கர்த்தருடைய வழி என்கிறதை பற்றி நானாகவே யோசிக்கிறேன், நானாகவே காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். எப்படி நான் நடனம் பாடினால் இதுதான் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வழி. நானே பேசுகின்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நானே திரித்து பேச ஆரம்பிக்கின்றேன். இவைகள் எல்லாம் சுய இச்சையினால் வரக்கூடிய மத வெறி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இவைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். அதனுடைய ஆவலை தடுத்து நிறுத்தக்கூடியவன் யார்? கர்த்தராகிய தேவன் நினைச்சா கூட அவருடைய கட்டுப்பாடுகளின் ஊடாக மெய்யாகவே தன்னுடைய கழுத்தை நீட்டாதிருக்கக்கூடிய மனிதர்களாய் தங்கள் வாழ்க்கை தங்கள் இஷ்டத்தின்படி ஆசரிக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இன்னும் சாகாத பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய இச்சைகள். அது இந்த உலகத்திலே வேஷம் தரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இந்த உலக வேஷத்தின் மேலே அதற்கு அலாதியான ஒரு ஆசை, ஒரு வாஞ்சி. உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையில வரணும். உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயம், ஆனால் கர்த்தருடைய பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட உலகத்திலே காணப்படும் ஒரு இச்சைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் அப்புறமாக்கி விடக்கூடாது. உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு நடவடிக்கைகளின் ஊடாக நான் போகணும் என்றாலும் கர்த்தருடைய பெயரை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதே விதமான நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதை. தேவனுடைய சட்டத்திற்கு மாறாக எவனுடைய வாழ்க்கை கடந்து போக ஆரம்பித்தாலும், தேவனுடைய வசனம் சொல்லாத எதையாகிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை போதிக்க ஆரம்பித்தாலும், தேவனுடைய வசனம் வலியுறுத்தக்கூடிய காரியங்களை மீறி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானாலும், ஒரு வஸ்திரம்னா இப்படிதான் போடணும், ஒரு பிரசங்கம்னா இப்படிதான் பேசணும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்றால் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்பட வேண்டும், மற்றவனுக்கு இடர்கள் உருவாக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது என்றால் அப்படித்தான் நீங்க இருக்கணும். அதை தாண்டி ஏதாகிலும் ஒரு விஷயத்தின் ஊடாக நீங்களே உங்களுக்கு அநேக விதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை பற்றி நீங்களாகவே திரித்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் இது பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய இச்சையின் மத வெறி என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்க முடியும். இந்த இச்சையின் மத வெறி உள்ள வந்துருச்சுனாலே அவனை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. எத்தனை போதகர் வந்து பேசட்டுமே, எத்தனை ஊழியர்கள் வந்து பேசட்டுமே, எத்தனை முறை ஆண்டவராகிய தேவனை எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க வேண்டுமே, இப்படிப்பட்ட எத்தனை காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் அதை அவர்கள் தங்கள் மனதிலே ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்ப அந்த இச்சை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு அனுபவம் என்று பாருங்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலே இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஊட்டியிருக்கக்கூடிய இந்த இச்சை தான் என்னை தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாதவனாய் என்னை ஒரு மாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கும் நீங்களும் நானும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படி பழக வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒருவருக்கே நம்ம அடிமையா இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் உங்களையும் என்னையும் அடிமை கொள்ளாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆசிரிக்க வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேகம் வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மூணாவது ஒரு விஷயம், விசுவாசத்தை கெடுக்கக்கூடியது நம்முடைய இச்சை. இந்த இச்சை உள்ள வந்துருச்சுனாலே ஆண்டவராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்களும் நானும் தொலைத்து போட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுல குறிப்பாக இந்த பண ஆசையின் மூலமாய் வரக்கூடிய இச்சை, அதை பற்றி தான் அவர் வந்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த பண ஆசை நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தின் மேல் நான் குறியாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என் கையில பணம் இருந்துச்சுனாலே கர்த்தராகிய தேவரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உதவிக்கு நான் அழைக்க மாட்டேன். என் கையில் அநேக விதமான பொருள் உண்டு, என் கையில் அநேக விதமான ஆசைகள் உண்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடிய அநேக மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்துல தேமா என்கிற மனிதனை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகம் இவ்விதமான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறது. தேமா என்கிற மனிதன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து கர்த்தராகிய தேவனை விட்டு பிரிந்து போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இச்சைகளை உருவாக்கி பணத்தின் மேல் அவனை அறியாத ஒரு வாஞ்சை,
பணத்தின் மேல் அவனை அறியாத ஒரு தாகம் நிறைந்தவனாய் அவனை அந்த இச்சைக்குரிய காரியங்கள் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இச்சைன்னு சொன்னா, நான் எளிதான விதத்தில் உங்களோட கூட பேச வேண்டும் என்றால் ஒண்ணுமே இருக்காது. அதை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அது மிகவும் ஜொலிக்கிறதை போல அது மாய தந்திரங்களின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு தன்மை தான். இந்த பணத்தை பற்றி கொஞ்சம் நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண ஒரு அச்சடிக்கப்பட்ட ஒரு பேப்பர் தான். ஆனால் இந்த பணத்தின் மேல் எத்தனை மோகம் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னு பாருங்க. இந்த பணம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ முடியாது என்கிறதை பற்றிதான ஒரு சிந்தனை நிறைந்த ஒரு மனிதனாக நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த பணத்தை சேர்க்கும்படிக்காக கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. குப்பையிலே போடுகிறதும் அதே பேப்பர் தான். நம்முடைய பையிலே நம்முடைய அதாவது அந்த பர்ஸ்ல வைக்கிறதும் அதே பேப்பர் தான். இந்த குப்பையில் போடக்கூடிய பேப்பர் வந்து வேறு விதமான பிரிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த பர்ஸில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேப்பரில் வேறு விதமான பிரிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். இந்த பேப்பரில் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரிண்ட்டுக்காக நீங்களும் நானும் ஆசையாய் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இந்த பணத்தை பெருக்கும்படிக்காக எத்தனை காரியங்களை செய்ய முடியுமோ, அது ஒரு சாதாரணமான ஒரு குப்பையை போல காணப்படக்கூடிய ஒரு பேப்பர் தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், எல்லா விதமான விஷயத்தையும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நான் நஷ்டமாக விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகின்றேன். என்னுடைய கண்களுக்கு முன்பதாக அதெல்லாம் அநேகம் விசேஷித்த ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த மேன்மை, எந்த பணம், இந்த பணத்தை பயன்படுத்தி நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து போக முடியுமா? இல்லை. இந்த பணத்தினால் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக பாருங்களேன், இந்த பணமே ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணமே தீப்பிடித்து எரிந்து போய்விட்டது வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பணத்தினால் உங்களுக்கும் எனக்கும் என்ன மேன்மை வர முடியும்? அது ஒரு சாதாரணமான ஒரு காகித, ஒரு பேப்பர். இந்த ஒரு பேப்பருக்காக எத்தனை தூரம் நீங்களும் நானும் புலம்பி எழ ஆரம்பிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பேப்பரை இந்த இச்சை உனக்கும் எனக்கும் முன்பதாக இது இல்லை என்று சொன்னால் வாழவே முடியாது என்கிறதை போல ஒரு நிலையை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிற, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் கர்த்தர் இல்லாமல் ஒரு வினாடி கூட இந்த உலகத்திலே உங்களாலும் என்னாலும் வாழ்க்கை வாழ முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தரையே விட்டு பணத்திற்காக பின்பற்றக்கூடிய மக்கள் அநேகம் பேர் உண்டு. அவர்கள் எல்லாம் அபாக்கியசாலிகள், அப்படித்தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த பணம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடும். இவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது இருக்கக்கூடிய சாதாரணமான காகிதம், சாதாரணமான பேப்பர். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நித்தியமானவர், நிரந்தரமானவர். இவர் இல்லாமல் இந்த உலகம் மட்டுமல்ல, மறு உலகத்திலும் வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகாது. அந்த இச்சை மாய தோற்றத்தை உருவாக்கி இந்த உலகத்திலே காணப்படும் இழிவான காரியங்களிலே உங்களையும் என்னையும் அறியாத அளவிற்கு மனதை லயிக்க செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மனது அதன் மேலே பட்சமாக, பாரமாக, அதன் மேலே விருப்பமாக, வாஞ்சியாக இருக்கிறதை பார்க்க முடியும். அதை நீங்க ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான ஒண்ணுமே இருக்காது, நத்திங். எந்த விதமான ஒரு காரியமும் காணப்படாது இருக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மேலே உங்களை அறியாத அலாதியான ஒரு வாஞ்சை, அலாதியான ஒரு பிரியம். கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது? மாயைகளை உண்மையாக மாறப்படக்கூடிய அளவிற்காக காணப்படக்கூடிய இச்சை. இந்த இச்சையை பின்பற்றித்தான் அநேக மக்கள் தங்களை உருவ குத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இதை பாராட்டி பல பேர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி விழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் பேரில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. மட்டுமல்லாமல் இந்த பணத்திற்காக தங்களையே தாங்கள் அநேக மக்கள் உருவி குத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் அதைத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த இச்சைகளை களைந்து இந்த பணத்தின் மேலே உங்களுடைய கண்களை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இது சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒன்று. இதற்காகவா இவ்வளவு தூரம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை கொடுக்க ஆரம்பிச்சேன்? இதற்காகவே இவ்வளவு தூரம் நான் புலம்பி எழ ஆரம்பித்தேன்? இந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்திற்காகவா இவ்வளவு தூரம் நான் ஏக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தேன்? நீங்களே அந்த காரியங்களை பார்த்து மெய்யாகவே விசனப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இச்சை மாய தோற்றங்களை உருவாக்கக்கூடியதிலே வல்லமை பெற்றது. அது சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட உங்கள் கண்களுக்கு முன்பதாக அப்படி அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை போல உருவாக்க ஆரம்பித்து விடும். அது இல்லாமல் உங்களாலும் என்னாலும் வாழ்க்கை வாழ முடியாது என்கிறதை போல ஒரு மாய தோற்றத்தை, அந்த தோற்றத்தின் உள்ளான காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இது இல்லாமல் எத்தனை வருஷங்கள் வேண்டுமானால் உயிர் வாழ நம்மால் முடியும் என்கிறதை பற்றியதான நிதர்சனமான உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்துல மூன்றாவது காரியமாக ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் எதை சொல்ல ஆரம்பிக்கிறது? இந்த இச்சை விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே விட்டு அப்புறமாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. தேவனாகிய கர்த்தர் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கையினால் எதையும் சாதிக்க நம்மளால முடியும்.
இந்த உலகத்தை அசைய பண்ண நம்மளால முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு எலியா என்கிற மனிதன் பாடுள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை நோக்கி கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினான். வானத்தை அடைக்கவும் திறக்கவும் தக்கதான மகிமையான காரியங்கள் அவன் மூலமாய் உருவாக்கப்பட துவங்கிற்று. அப்போ அவனுடைய விசுவாசத்துல எத்தனை உறுதி உள்ளவனாக காணப்பட ஆரம்பிச்சதுனால இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவனாக அவனுடைய வாழ்க்கை உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்படிப்பட்ட இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாய் காணப்படக்கூடிய இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய இந்த இச்சைக்குரிய காரியங்களுக்காக வேதனைப்படுகிறதுனால கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், விசுவாசத்தினால எதையும் சாதிக்கக்கூடிய நீ இப்பொழுது உட்கார்ந்து புலம்பி எழ ஆரம்பிக்கிறாயே. விசுவாசத்தினால் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன் நீ. உன் கையில் அந்த ஆயுதத்தை தந்திருக்கிறேன். ஆனால் அவைகளை பற்றி அறிவற்றவனாக மாயை என்கின்ற அந்த போர்வையை பற்றிதான விருப்பம் நிறைந்தவனாய் நீ காணப்பட ஆரம்பிக்கிறதுனால, உன்னுடைய மாயை வலைகளின் ஊடாக நீ சிக்குண்டவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால, நிதர்சனமான உண்மை இது என்கிறதை அறிய முடியாதவனாய் நீ வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாய். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேகம் வேதனைகளினாலே, அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, தங்களை அவர்கள் உருவ குத்தி கொள்ள ஆரம்பிக்கிறார். அவனுக்கே அவன் கேடுகளை வருவிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஒரு இச்சைக்குரிய காரியம் மாயையை உருவாக்கி என்னையே நான் கெடுக்கக்கூடிய அளவிற்காக, என்னையே நான் குத்தி கொள்ளக்கூடிய அளவிற்காக, மற்றவனை நான் கொலை பண்ணுவேன் என்னை காப்பாற்றும்படிக்காக. ஆனால் இந்த இச்சை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்னையே நான் கொலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். என்னுடைய உயிரை நானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இந்த இச்சை அத்தனை மாய தோற்றங்களை உருவாக்கி என்னையே நான் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக, என்னையே கெடுக்கக்கூடிய அளவிற்காக, என்னையே அழிக்கக்கூடிய அளவுக்கான காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த பழைய மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும், இந்த இச்சைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் என் உயிருக்கு நானே உத்தரவாதம் சொல்ல முடியாது. என்னையே நான் அழிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்கிடுவேன். ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வர ஆரம்பித்தால் கூட அந்த விஷயங்கள் பூதாகரமாக என்னுடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்க ஆரம்பிக்கிறதுனால இது ஜெயிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நினைவோடு கூட என்னையே நான் உருவ குத்தி கொள்ளும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசு இப்படிப்பட்ட இச்சைக்குரிய காரியங்களை தூண்டி அநேக மக்களுடைய ஜீவனை அழிக்கும்படிக்காக கடந்து வரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 9வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கின்றோம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, பந்தய சாலையிலே பந்தயத்திற்கு போராடக்கூடிய எல்லா விதமான மக்களும் செய்கிறது முக்கியமான காரியம் என்ன, யாவற்றிலும் இச்சை அடக்கம் நிறைந்தவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இச்சை என்னுடைய வாழ்க்கையிலே மிகுதியாய் காணப்படுகிறது உண்டானால் பந்தயத்திற்கு இருக்கக்கூடியவனாய் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. சோதனைகளை ஜெயிக்கக்கூடியவனாய், பந்தயத்திலே வெற்றி பெறக்கூடியவனாய், நான் என்னுடைய ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓடி முடிக்கக்கூடிய திராணி பெற்றவனாய் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்படுகிறது இல்லை. ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் எதற்கு உருவாக்குகிறார் என்றால், உலகத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களிலும் அவன் போராடி வெற்றி பெற்று கர்த்தருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய பிரியம். இந்த உலகத்தில் போராட்டங்கள், பல முனை தாக்குதல்கள் வர ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவன் பந்தயத்திலே போராடி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஓட்டத்தை அவன் கர்த்தராகிய தேவனுக்குள் ஓடி முடித்து கடைசி நாளில் அவனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய கிரீடத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் இந்த உலகத்திலே உங்களையும் என்னை வைத்ததனுடைய நோக்கம். ஆனால் இவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த இச்சை உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறதுனால பந்தயத்திற்கு போராடும்படிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒரு நாளும் பயன்படுத்தவே மாட்டான். கர்த்தருடைய சித்தமே அதுதான். நீங்களும் நானும் பந்தயத்தில் நீ போராட வேண்டும், வெற்றியை சுதந்திரிக்கும்படிக்காக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். ஆனால் இவன் தன்னுடைய நிலைகளை தாண்டி இங்கும் அங்கும் கடந்தே போக மாட்டான். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ஐடியலான ஒரு வாழ்க்கை.
எந்த விதமான விஷயத்தையும் பற்றி அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த விதமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் வரப்போகின்றார், அப்படியா வர்றாரா அப்படின்னு கேட்டு பேசாம உட்கார்ந்துருப்பான். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பிசாசனுடைய போராட்டம் அதிகமாய் வரப்போகிறது, ரொம்ப ஜாக்கிரதை, அதை பற்றி அக்கறை இருக்காது, பயம் இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஐடியலாக காணப்படக்கூடிய மக்களின் நிலைகள் அதிகமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். நீங்க சத்தமோடு நீங்க பிரசங்கம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை பற்றி பேசி பாருங்கள், ஒரு அசைவு கூட அவங்களுடைய வாழ்க்கையில வராது. ஏனென்றால் அவர்களுடைய மனம் அதன் மேல் மெய்யாகவே லயிக்கிறது இல்லை. அதை பற்றிதான சீரியஸ்னஸ் அவங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. காரணம் என்ன? இச்சைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் உணர்வுகள் எல்லாவற்றையும் இழக்கும்படி செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு இருக்க ஆரம்பிச்சா தான் என்னை சுற்றிலும் நடக்கக்கூடியது என்ன என்கிறதை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். எனக்கு முன்னால் ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாம்பை பார்க்கக்கூடிய நான் விலகி ஓட வேண்டும் என்கிற உணர்வு இருந்தால்தான் நான் அந்த காரியங்களை விட்டு விலகக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த பாம்பை பற்றி நான் எந்த யோசனையும் செய்யாமல் நான் அவனுக்கு பேசாமல் உட்கார்ந்துக்கிறேன் என்று சொன்னால், உணர்வே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன நடக்கும்? அந்த பாம்பினால் தீண்டப்பட்டு நான் மடிந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த கடைசி காலத்தை பற்றி எத்தனை எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாலும் ஐடியலாக காணப்படக்கூடிய மக்கள் அவைகளை பற்றி கவலையே பட மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவராகிய தேவன் இதோ சீக்கிரம் வருகிறார், அப்படியா அப்படின்னு கேட்டு பேசாம உட்கார்ந்திருப்பாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய வருகை நாளில் எல்லா விதமான பராக்கிரமசாலிகள் முதற்கொண்டு மனம் கசந்து மெய்யாகவே அலறக்கூடியவர்களை விளங்க ஆரம்பிப்பாங்க. ஓஹோ அப்படின்னு கேட்டு பேசாம உட்கார்ந்திருப்பாங்க. எந்த மாற்றமும் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. எந்த சீரியஸான மேட்டரை பத்தி பேசினாலும், உலகமே அழிக்கக்கூடிய அளவிற்காக பெரிய பெரிய விஷயங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அது அவர்களுடைய மனதை மெய்யாகவே இம்மி அளவும் அசைவின் ஊடாக மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஆசரிக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஐடியலான ஒரு வாழ்க்கை, எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சூடு அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் அதை பற்றி சத்தம் போட மாட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு விஷயத்தை அவனுடைய கரங்களிலிருந்து பிடுங்கி கொண்டு போக ஆரம்பித்தாலும் அதை குறித்து அவன் மெய்யாகவே வேதனைப்பட மாட்டான். ஏதாகிலும் ஒரு காரியத்தை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாலும் அதை பற்றியும் அவன் அக்கறைப்பட மாட்டான். அவனுக்கு பேரு ஒரு ஐடியலான ஒரு வாழ்க்கை, எதையும் பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு நிலையோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது இச்சை நிறைந்த ஒவ்வொரு மனிதனையும் இப்படி ஐடியலாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிலைகளை மெய்யாகவே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டிய ஒன்று. ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இது என்ன காரியத்திற்காக உருவாக்கப்படுகிறது? இதை ஏன் கர்த்தர் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கின்றார்? எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ சபைகள் இருக்கிறது. ஆனால் இந்த விழுந்து போகக்கூடிய மனிதன் ஏன் கண்ணுக்கு முன்னால் வந்து விழுந்து போகிறதுக்கு என்ன காரணம்? இதன் மூலம் கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தும்படிக்காய் கடந்து வருகின்றார். இத்தனை காலங்கள் வரையும் எத்தனையோ பிரசங்கத்தை நான் கேள்விப்பட ஆரம்பிச்சேன். ஆனால் இந்த பிரசங்கத்தை கர்த்தர் ஏன் எனக்கு முன்பதாக அந்த வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும்? எத்தனையோ சபை இருக்கிறது, எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறது, எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நான் இருக்கக்கூடிய இந்த சபையிலே என்னுடைய சபை போதகரை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தி இந்த செய்தியை நான் கேட்கும்படி கர்த்தராகிய தேவன் எனக்கு முன்பதாக இந்த செய்தியை அறிவித்ததின் காரணம் என்ன? அந்த ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலே அவைகளை பற்றியதான ஒரு உணர்வு, அவைகளை பற்றியதான ஒரு அறிவு, அவைகளை பற்றியதான ஒரு எண்ணம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட துவங்க ஆரம்பித்தது? இதற்கு என்ன காரணத்தை நான் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும்? இதை ஏன் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவராகிய தேவன் எதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க வேண்டும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியதான உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் எல்லா காரியங்களிலும் நான் மெய்யாகவே காப்பாற்றப்படும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிப்பேன். ஆனால் இவைகளை பற்றி ஒரு உணர்வுமே என்னுடைய வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. 10ஓடு 11ஆக நான் பிரசங்கத்தை கேட்கிறேன். சொல்லப்படக்கூடிய திட்டக்கூடிய வார்த்தைகளை 10ஓடு 11ஆக நான் கேட்க ஆரம்பிக்கின்றேன். எந்த அசைவும் என்னுடைய வாழ்க்கையில வரதில்லை. அவன் பாட்டுக்கு திட்டிக்கொண்டே போவான், அவன் பாட்டுக்கு எல்லா விதமான காரியத்தையும் செய்து கொண்டே போவானே தவிர இதற்காக நான் என்னுடைய வழிகள் யாவற்றையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படிக்காகத்தான் சாத்தான் அநேகமான போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கின்றான். நமக்குள் பொதிந்து கிடக்கக்கூடிய இச்சைகளின் வழியாக இந்த இச்சை உள்ளே வரக்கூடிய நேரத்தில் இது என்ன காரியத்தை உருவாக்குகிறதுன்னு சொன்னால் ஆவிக்குரிய உணர்வுகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு துண்டாடி போடுகிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய உணர்வை நம்ம இழந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் வந்தாலும் கூட நாம் ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் மெய்யாகவே மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டோம். சாத்தான் வந்தாலும் சாத்தானுக்கு பயந்து நாம் விலகி ஓடி போக மாட்டோம். எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி ஆசிரிக்கக்கூடிய மனப்பக்குவம் மனத்திலே காணப்படக்கூடிய அந்த நிலை வருகிறதற்கு என்ன காரணம் என்றால் உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய இச்சை.
எந்த விதமான காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏதாகிலும் ஒரு நஷ்டம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் அதை பற்றி நான் வேதனைப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய உள்ளம் மெய்யாகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உணர்வை இழக்கக்கூடிய ஒரு உள்ளமாய் மாற்றப்பட ஆரம்பித்து விட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த உணர்வு எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போய் விடுகிறதோ, இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சுனாலே அதற்கு நம்ம வந்து மெடிக்கலி நம்ம என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? அவன் அதாவது ஒரு அந்த செத்து போன ஒரு பிரேதத்துக்கு சமானமாகவே அவன் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றார். ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை போல. இதுக்கு நல்ல ஒரே ஒரு கதை ஒன்று வாசித்தது எனக்கு நினைவு கூறுகிறது. உங்களை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதனுடைய சரீரம் எல்லாம் விழுந்து போய்விட்டது. அவனுடைய கண்களில் பார்வை மட்டுமே இருக்க ஆரம்பித்தாலும் அவன் வாயை திறந்து பேச முடியாத, கை கால்களை அசைக்க முடியாது, நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு தேகம் வாய்ந்த ஒரு மனுஷன் தான். அவன் கட்டில் கடையாக காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்திருந்தான். அன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி அந்த அம்மா வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அதை காலையில் வந்து வீட்டுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று வெளியே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னால் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனால் இவனால் எழுந்து நடக்க முடியாது, அசைய முடியாது, பேச முடியாது. அதாவது அந்த அம்மா பேசக்கூடிய வார்த்தையை கேட்கலாம், அவனுடைய கண்களை இங்கும் அங்கும் திருப்ப முடியுமே தவிர மற்றபடி எந்த அசைவும் உடலிலே காணப்படாத ஒரு மனிதனாய் விளங்கினான். நடந்த காரியம் என்ன, இந்த அம்மா வந்து அதாவது அந்த கடை அந்த டோரை வந்து லேசாக அப்படி சாத்தி விட்டு நான் போய் நம்முடைய வீட்டுக்கு தேவையான தண்ணீர் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொல்லி வெளியே போனாங்க. அந்த அம்மா வெளியே போனதுதான் தாமதம். வீட்டுக்குள்ளாக ஒரு பெரிய அதாவது ராஜநாகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கிங் கோப்ரா உள்ளே வந்துருச்சு. உள்ளே வரக்கூடிய நேரத்தில் இது நேராக வரக்கூடிய அந்த கிங் கோப்ரா வேறு எங்கும் கடந்து போகாமல் இவன் படுத்திருக்கக்கூடிய கட்டிலினுடைய காலின் மேல் ஏறி அவன் மேலே ஏறி நின்று அவருடைய தலைக்கு மேலாக தன்னுடைய தலையை உயர்த்தி அவரை குத்தும்படிக்காக ஆயத்தமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. இப்போ அந்த மனுஷனுக்கு உயிர் இருக்குது. இந்த மனுஷனால் எழும்பி கத்த முடியாது. இந்த மனுஷனுடைய இவனுக்கு வந்து அதாவது அவனுடைய கைகள் இருக்கிறது, ஆனால் அந்த கையை பயன்படுத்த முடியாது. கால்கள் இருக்கிறது, எழுந்து ஓட முடியாது. அல்லது வாய் இருக்கிறது, அவனால் சத்தம் போட்டு மற்ற மக்களை உதவிக்கு அழைக்க முடியாது. அவன் பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பித்தான். இந்த பாம்பு பக்கத்திலே வந்து நின்று அவருடைய நெத்தில ஒரு போடு போடிச்சு, ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். அப்போ அவனுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது பாருங்களேன். ஒரு தீமை வரக்கூடிய நேரத்தில் கூட அவனால் எழுந்து ஓட முடியவில்லை என்று சொன்னால் அந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப கர்த்தர் சொல்கின்றார், சாத்தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை அப்படியே கட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். உங்களால் இயக்கம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இயங்காத ஒரு கிறிஸ்தவனாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் வந்தாலும் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க உங்களால் முடியாது. கர்த்தராகிய தேவன் கிருபைகளை தர வந்தாலும் அந்த கிருபைகளை பெற உங்களால் முடியாது. எதையும் பற்றி அக்கறை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தான் இந்த இச்சைகளின் மூலம் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இச்சை உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய உணர்வுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அது எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கை விட்டு கடந்து போயிடும். ஏதாகிலும் ஒரு நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட அதை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்க மாட்டோம். ஏதாகிலும் ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட அவைகளை பற்றி நீங்களும் நானும் கவலைப்பட மாட்டோம். நம்முடைய வழியிலே கடந்து போவோமே தவிர வரக்கூடிய நஷ்டங்களை பற்றியோ, வரக்கூடிய கஷ்டங்களை பற்றியோ, சாத்தானால் வரக்கூடிய போராட்டங்களை பற்றியோ, தேவன் தரக்கூடிய நன்மைகளை பற்றியோ நீங்களும் நானும் அக்கறை இல்லாத ஒரு மக்களாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்கான கிரியைகளை இந்த இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய உணர்வு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரதானம். ஆவிக்குரிய உணர்வு என்னுடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சுன்னா நான் ஒரு நடைப்பிடமாகவே வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். என்னை சுற்றிலும் என்ன நடக்க ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றி ஒரு அக்கறை இருக்காது. எனக்கு முன்பதாக கர்த்தரே நேரடியாய் வந்து பேச ஆரம்பித்தாலும் உணர்வு இல்லாத ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பிப்பேன். தேவனே தம்முடைய வார்த்தைகளின் மூலம் என்னோடு கூட அறிவுறுத்த ஆரம்பித்தாலும் கூட அவைகளை பற்றி எவ்வளவேனும் அக்கறையற்ற ஒரு மனுஷனா நீங்க சில சபையில பார்க்க முடியும். அவர்கள் எந்த செய்திக்குரிய காரியங்களையும் கவனிக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மெய்யாகவே ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எதையோ கவனிப்பாங்க, எதையோ பார்த்து கொண்டிருப்பார்கள், அல்லது நம்ம செய்தியை கவனிக்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை கூட அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தராது. அப்படியே இருப்பாங்க, வந்தது மாதிரி அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும்? ஐடியலாக மாற்றப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னொரு விஷயத்தை பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகத்தில் அதில் 1வது அதிகாரம் 1வது அதில் 6வது வசனம் துவங்கி 8வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த வசனத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? இச்சையடக்கம், தைரியம், ஞானம் இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய கர்த்தர், இவைகள் எல்லாம் உங்களுக்குள் உண்டாகி இருந்து பெருகினால், வேதத்தில் என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க இது அனுமதிக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இச்சைகள் உள்ளே வருகிறது உண்டானால் கனியற்ற மனுஷனாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிச்சிடும். கர்த்தராகிய தேவன் நம்மை சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மனிதனாக, கனினா நேரத்தும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முழுமை, ஒரு பூரணம். ஒரு வரம்னா அதில் ஒரு பூரணம், ஒரு ஆவிக்குரிய நிலை என்றால் அதில் ஒரு பரிபூரணம், ஒரு ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுனா அதில் ஒரு பரிபூரணம், தேவனுடைய வசனங்களை பற்றியதான விளக்கம் என்று சொன்னால் அதில் ஒரு பரிபூர்ணம். இந்த பரிபூர்ணமான நிலைகளுக்கு பேர் தான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை. உங்களுக்கே தெரியும், ஒரு செடியினுடைய பூரணம் எதை நீங்கள் சொல்ல முடியும் என்றால் அது கொடுக்கக்கூடிய கனிகளை பொறுத்தே அந்த செடியினுடைய முழுமையை அது வளர்ந்து முடித்து விட்டது என்பதை பற்றி நீங்களும் நானும் பேச முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பூரணம் அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? எல்லா விஷயத்திலும் ஒரு முழுமை அடைந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுன்னு சொன்னால் அதில் ஒரு முழுமையை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை. இயேசுவுக்கு முன்பதாக ஜனங்கள் பேச ஆரம்பித்தாங்க. பிதாவாகிய தேவனை பற்றி பல விதமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. பிதாவாகிய தேவனை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான விழாக்களுக்கும் தடையில்லாமல் பதில் உத்தரவுகளை சொல்ல துவங்க ஆரம்பித்தார். காரணம், பிதாவாகிய தேவனை அறியும் அறிவிலே கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்து. ஏதாகிலும் ஒரு விளக்கத்தை பற்றி ஆண்டவருக்கு முன்பதாக பேச ஆரம்பித்தால் பரலோகத்தை பற்றி அவங்க கேட்குறாங்க. பரலோகத்திலே எல்லா விதமான மக்களும் எப்படி இருப்பாங்க? ஒரு ஸ்திரியை 7 பேர் விவாகம் பண்ணினாங்க. 7 பேரும் அந்த ஸ்திரியை விவாகம் பண்ண பிறகு எல்லா விதமான மக்களும் இறந்து போயிட்டாங்க. பரலோக ராஜ்யத்திலே அந்த ஸ்திரீ யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு கடினமான ஒரு கேள்விதான். ஆனாலும் கூட பரலோகத்தை பற்றி அறிவிலே முதிர்ச்சி அடைந்த இயேசு அவைகளுக்கு சரியான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்திலும் ஒரு முதிர்ச்சி, ஒரு முழுமை. ஆண்டவராகிய தேவன் எனக்கு என்று வைத்திருக்கக்கூடிய காரியங்களை பற்றியதான அறிவில் ஒரு முழுமை, ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய வரங்களிலே ஒரு முழுமை, ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய அழைப்பிலே ஒரு முழுமையான ஒரு ஓட்டம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இச்சைகள் அற்ற ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் காணப்படணும். இந்த இச்சை உங்களை முழுமை அடைய விடாது. உங்களை அரைகுறையான ஒரு வாழ்க்கையை போல வாழும்படியான கிரியைகளை உருவாக்க ஆரம்பிக்கிற. ஓரளவு நீ கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டா போதும். இதை பயன்படுத்தி நீ ஊழியத்தின் ஊடாக போ. ஓரளவு நீ கர்த்தராகிய தேவனை பற்றி நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய போதும். இந்த அறிவு ஆண்டவராகிய தேவனுடைய காரியம்னா இதுதான் உனக்கு தெரிஞ்சிருச்சு போதும். இனி அதிகமாய் நீ ஆழமாய் போக வேண்டும் என்கிற விருப்பம், ஆசையெல்லாம் உனக்குள்ள வரக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இச்சைகள். இச்சை உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனை முழுமையுமாய் அறிய இந்த இச்சைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் அனுமதி தராது. ஓரளவு நான் கர்த்தராகிய தேவனை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். கர்த்தராகிய தேவனை தேடினால் எனக்கு நன்மை தருவார். ஆண்டவராகிய தேவனை நோக்கி நம்ம ஜெபிச்சா ஆண்டவராகிய தேவன் அற்புதங்கள் செய்ய. இந்த லிமிட்டோடு கூட போதும். இதற்கு மிஞ்சி இன்னும் நீ பூரணமான நிலைகளை எட்டும்படிக்காக கடந்து போகக்கூடாது. இது நமக்குள் உறைந்து கிடக்கக்கூடிய இச்சைகளுடைய முக்கியமான சுபாவம் என்கிறதை பற்றி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்களுக்கும் எல்லைகளை நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய அளவிற்கு கடந்து போகணும். ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்று சொன்னால் அதனுடைய எல்லை வரைக்கும் நீங்க போகணும். ஒரு ஆவிக்குரிய ஆழமான ஒரு விஷயம் என்று சொன்னால் எல்லைகள் வரைக்கும் நம்ம கடந்து போகணும். இதில் இன்னும் ஆழமான அனுபவம், இன்னும் பூரணமான நிலைகள் எதை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். இதிலே நான் என்னுடைய வாழ்க்கையை திருப்தி அடையக்கூடாது. வசனத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. அவர்கள் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்தவர்கள் அத்தனை பேரும் மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாய் மாற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய விஷயத்துல நீங்களும் நானும் திருப்தியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுக்குள்ள உரிய காரியங்களின் பூரணமான நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வட்டாரங்களில் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான நிறைய ஜனங்கள் அரைகுறை அறிவோடு கூட அவர்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஏதோ 1-2 வார்த்தைகளை படித்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக வரக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலும் நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய தேவனை படிக்கும் ஒரு மனிதனாய் விளங்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய தேவனுக்குள் நீ கற்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே வளரக்கூடிய ஒரு வளர்ச்சி பெற்றவனாய் நீயும் நானும் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளுக்கு பெயர்தான் கனி கொடுக்கும் ஒரு அனுபவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த கனி கொடுக்கும் அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையிலே வரவிட முடியாத அளவிற்கான தடைகளை உருவாக்குகிறது எது அப்படின்னா, உள்ளே மோசம் போக்கும் இச்சைகளை உருவாக்கும் பழைய மனுஷனுடைய நிலைகள்.
இவன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்திலே அப்படி திருப்தி அடையக்கூடிய அளவிற்காக அதுக்கு மிஞ்சி நீங்கள் முயற்சி பண்ண மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க. இது போதும், இந்த ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன், இதற்கு மிஞ்சி நான் கடந்து போகக்கூடாது, இந்த லிமிட்டோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டால் போதும் என்று சொல்லி அந்த நிலைகளை தாண்டி கடந்து போக விடாத அளவிற்கு சோம்பலையும் அநேகம் விதமான தேவையற்ற அநேகம் விதமான காரியங்களையும் உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றது இந்த இச்சைகள். இந்த இச்சைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இவைகளை நீங்கள் களைந்து போட்டால் மட்டும்தான் புதிய மனுஷனுக்கு அங்கே இடம் உருவாக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உறைந்து கிடக்கும் ஒவ்வொரு விதமான இச்சைகள், இச்சைன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பெரிய காரியம் மட்டுமல்ல, பெரிய காரியங்களும் இச்சைகள் தான் என்றாலும் கூட சின்ன சின்ன அந்த ஆசைகள் கூட, சின்ன சின்ன விருப்பங்கள் கூட, ஆண்டவராக தேவனை காட்டிலும் எதன் மேலே நீங்கள் அதிக நாட்டம் கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் இச்சைகள் தான். இந்த ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை காட்டிலும் எதற்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதுக்கு பேர் இச்சை தான். எதை நீங்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பேர் இச்சை தான். ஒருவேளை நான் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு வேலைக்குரிய பழு முக்கியமாக வருதுன்னு சொன்னால், நான் ஆண்டவராகிய தேவனை துறந்து வேலைக்கு நான் பிரேரிட்டி கொடுக்க ஆரம்பித்தேன், அதுக்கு பேர் இச்சை தான். அப்ப எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறதோ அவைகள் எல்லாவற்றுக்கும் பெயர் இச்சை, கர்த்தரை தவிர. இந்த கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கே நீங்கள் அடிமைகளாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் பழைய மனுஷன் நீங்கி புதிய மனுஷனுடைய சாயலை நான் தரித்துக் கொள்ள முடியும். இந்த சாயலிலே வரக்கூடிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்கிறதை போல மறுரூபத்தின் அனுபவத்தின் ஊடாக கடந்து போய் தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பரிபூர்ணமான மேன்மையான அனுபவங்களை எட்ட என்னால் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இச்சைக்குரிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நாம் ஆழமான விதமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலைகளிலே வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியாது. ஏதாவது ஒரு பக்க வழியில் நம்ம கடந்து போவோமே தவிர தேவன் விரும்பும் மார்க்கத்தின் ஊடாக இவைகள் உங்களை ஒரு நாளும் அனுமதிக்காது. இந்த பழைய மனுஷன் கெட்டு போகவும் இந்த இச்சைக்குரிய மோசம் போக்கும் மனிதர் அழிக்கப்பட்டு புதிய மனுஷன் உருவாக்கப்படவும் தக்கதாக வானவரின் சாயலை நான் தரித்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த நிலைகளில் நின்று நான் காப்பாற்றப்பட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாக உருவாக்கப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மோசம் போக்கும் இச்சைகளை உருவாக்கக்கூடிய அந்த மனுஷன் உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்தெந்த விதமான விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வரும் என்கிறதை பற்றி தெளிவான விஷயத்திலே ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தேன். ஒன்று, எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படிக்காக கொடுக்கப்படக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றையும் இந்த இச்சைகள் முதல் காரியமாய் நெருக்கி போட ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் இஷ்டத்தின்படியே நடக்கக்கூடிய அளவிற்காக கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு சொல்கிறதை போல எங்களுடைய விசுவாசத்தின் வல்லமைகளை இழக்கும் ஒரு மக்களாக, பந்தயத்திற்கு ஆயத்தப்பட முடியாத ஒரு நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையாக, கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக இவைகள் எல்லாம் எங்களை உருவாக்க துவங்கி நாங்கள் கிரியைகளை செய்ய முடியாத கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒத்ததாக எங்கள் நிலைகளை இந்த இச்சைகள் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். கேட்கும்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் ஒரு ஓரத்திலே இச்சைக்குரிய ஏதாவது ஒரு சுபாவம் ஒட்டியிருக்க ஆரம்பித்தால் கூட அவைகளை அவர்கள் வேரோடு கூட இயேசுவின் நாமத்தினால் வெட்டி எறிந்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கரை திரை இல்லாத ஒரு மக்களாக பழைய மோசம் போக்கக்கூடிய பாவ மனுஷனை புறம்பாக்கி போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு வானவருக்குரிய சாயலினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அடைய இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அவயவங்களிலே போர் செய்யும் எல்லா விதமான இச்சைக்குரிய காரியங்களை அப்புறமாக்கி போட்டு தேவனுக்கு முன்பதாக பழைய மனுஷனையும் மோசம் போக்கும் பழைய காரியங்களையும் அப்புறமாக்கி போட்டு புதிய மனுஷனையும் வானவரின் சாயலும் நாம் தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ ராஜ்யத்திலே சென்று பங்கடையக்கூடிய பாக்கியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இது சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.